ஹாய் கிச்சடி ஃபேமிலி. படிச்சு சொன்னனே கேட்டீங்களா? படிச்சு சொன்னனே வெளியே போறப்போ இந்த மாதிரி பண்ணாதீங்க, படிச்சு சொன்னனே ஊரு மானத்தை வாங்காதீங்கடா அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் அப்படின்னு இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. யாரை பத்தி? வெளிநாட்டுக்கு போற இந்தியன் டூரிஸ்ட் பத்தி. ஐயோ, போன வாரம் ஃபுல்லா டார்ச்சரை பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியன் டூரிஸ்ட் நம்ம இந்தியாவோட மானத்தை வாங்கிட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ஆர்ஐ டூரிஸ்ட் கஷ்டங்கள் இல்ல இந்தியன் டூரிஸ்ட் கஷ்டங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மெல்லாம் டூரு அப்படின்னு அதிகபட்சம் போனால் ஊட்டி, கொடைக்கானல், அவ்வளோதான். நம்ம தமிழ் ஃபேமிலிஸ்லாம் போவாங்க. இந்தியன் ஃபேமிலிஸ் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலிஸ் பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, டெல்லி இந்த மாதிரி ரிச்சான ஃபேமிலிஸ் போடுவாங்க. ரொம்ப சூப்பர் ரிச் ஃபேமிலிஸ் தான் வந்து சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இந்த ஃபோன் அப்படின்ற இந்த வஸ்து நம்ம கையில் வர வரைக்கும் ஒரு கேமராவை மட்டும் எடுத்துட்டு போனோமா, அங்கே ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்து அந்த சிங்கப்பூர் அது பேர் என்ன, இந்த சிங்கம் வாயிலிருந்து தண்ணிக்கு பக்கத்துல நின்று இப்படி ஒரு போட்டோவை எடுத்தமா அப்படின்றதோட நம்மளோட அதிகபட்ச வெளிநாட்டு டூரிஸ்ட் ஆசையா இருந்துச்சு. எங்க அப்பாலாம் சிங்கப்பூருக்கு நான் சின்ன வயசு போயிருக்கிறப்போ ஒரு கொரிலா குரங்கு அவருக்கு இப்படி தோல் மேல போட்டிருக்கும். அவர் பயத்துல கண்டு தெரியும். அப்புறம் ஒரு பாம்பை கழுத்துல போட்டு எங்க அப்பா ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பார். சின்ன வயசுல நான் போயிட்டு எங்க கிளாஸ் எல்லாம் ஃபிளெக்ஸ் பண்ணி எங்க அப்பா பாம்பெல்லாம் கழுத்துல போட்டு அப்படின்ட்டு. இவ்வளவுதான் வெளிநாட்டுக்கு போன நம்ம இந்தியன் டூரிஸ்டோட அதிகபட்ச செய்கையே இவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு வெள்ளக்காரங்க மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு எப்பவுமே இருந்திருக்கு. வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் எங்க பத்தி வெள்ளக்காரன் அப்படின்னு எப்பவுமே நம்ம சொல்லுவோம். அதையும் நம்ம மறைக்க கூடாது, மறுக்க கூடாது. இந்த போன் வந்த பிறகு, இந்த கையில காசு வந்த பிறகு, அது ஒரு 2021 கொரோனா எல்லாம் உள்ளே லாக்டவுன்ல வச்சிருந்த பிறகு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோட அட்டூழியம் அட்டகாசம் ஆரம்பிச்ச பிறகு இவங்க எல்லாரும் 2022க்கு மேல கிளம்பிட்டாங்க. வியட்நாம் போறேன்றாங்க, சிங்கப்பூர் போறேன்றாங்க, மலேசியா போறேன்றாங்க, தாய்லாந்து போறேன்றாங்க, காசு உள்ளவங்க பார்த்தா யூரோப் போறேன்றாங்க, அமெரிக்கா போறேன்றாங்க. எம்புட்ரா காசு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கிற என்ன மாதிரி ஆள் இப்பவுமே நான் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா இவ்வளோ பேரு எங்கதுல கிளம்பி இருக்கு? என்னடா நினைச்சா ஆனா ஊனா யூரோப்பு கிளம்புறீங்க? இத்தனை நாளா யூகேல இருக்கிற நாடே ஸ்காட்லாண்டு விட்டு வெளியே போடுது இல்லடா, எப்படா காசு எதுவும் அச்சடிக்கிறீங்களாடா அப்படின்னு அப்பப்போ எனக்கு யோசனை வந்திருக்கு. சரி போங்க, யாரு வேணான்னா, ஆனா போற இடம் ஃபுல்லா மானத்தை வாங்குறாயா இவன். யார சொல்றாங்க? நம்ம இந்தியன் டூரிஸ்ட் இப்போ உலகமே கழுவி ஊத்து. இப்படித்தான் போன வாரம் டூரிஸ்ட் புர்ஜ் கலிஃபா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மத்திய மிடில் ஈஸ்ட்ல இருக்குது. அந்த புர்ஜ் கலிஃபா துபாயில இவனுக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது ஏன் புர்ஜ் கலிஃபால போய் இந்த ஆட்டத்தை போடலன்னு இப்ப யார் கேட்டா? இல்ல யார் கேட்டா? கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். If host don't problem with it, then why you people poke to Indians? Refugees, migrants from Islamic country demand Sharia in London. Anyone dare to speak? இது வேற லெவல் பாலிடிக்ஸ் கொண்டு போறாரு. Embarrassing. You can beat 40 scholars with one fact, but you can't beat one அந்துபக்ஸ் with 40 facts. நோ சிவிக் சென்ஸ் அப்படின்னு சுத்தமா இல்லை இந்த வெளியூர் போற இந்தியன் டூரிஸ்டுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. If it is the world is depressed, healing world with their aura, be polite to everyone. Sometimes being talkative can make someone a day. இவர் பாசிட்டிவாக இருக்காரு. சரியா, உலகமே வந்து டிப்ரெஷன் இருக்கிறப்போ இந்த மாதிரி 4 பேர் ஆடுறதுனால என்னையா பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றது. இது புர்ஜ் கலிஃபால போய் கர்வா ஆடுகடா ஆடுங்க. ரைட். இப்போ வியட்நாம்ல அடுத்த மேட்ரு. அங்க ஒரு ட்ரெயின், அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே ட்ரெயின் போற மாதிரி நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம். அங்க என்ன பண்றாங்க பாருங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டு 7 பேர் சேர்ந்து ஆடுறப்போ சரி ஓகே, வெளியூர்ல போய் ஆடுறாங்க அப்படின்றது சில சமயம் அப்படியே ஒரு ஆங்கிள் பார்த்தா பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா நாட் எவ்ரிபடி அப்படின்றதா ஃபேக்ட். ஒருத்தர் போட்டிருக்காரியா, மணி காண்ட் பை எவ்ரி திங், எஸ்பெஷலி மேனர்ஸ், வாட் அ ஷேம் அப்படின்னு. நோ வண்டர் இஃப் ஈவன் வியட்நாம் டசன்ட் வாண்ட் சச் டூரிஸ்ட்.
லெட் மீ கெஸ் தே ஆர் குஜூஸ். ஐயோ குஜராத்தி பையா ஒய் அபி ஏ क्या करूं भैया குஜராத்திஸ் why are you doing this why are you doing கோபா I would wear அப்படின்னு யூகேல இருக்கவங்க எல்லாம் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த பாருங்க, ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினா பொட்டியை தூக்கிட்டு நேர செக்கினுக்கு போவாங்கடா, இமிகிரேஷன் போங்கடா அப்படின்னு தான் பொதுவாக நம்ம எல்லாம் இருக்கும். எப்படா வெளியே போவோம் அப்படின்னு இருப்போம். ஆனா இந்த குஜராத்தி பையாஸ் அண்ட் ஆன்டீஸ் என்ன பண்ணாங்கன்றதை இப்ப பாருங்க. போகடா போகடான்றாங்க அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து. இதுல பாத்துக்கிட்டா நீங்க ஓகே, இந்த வியட்நாம்ல டூரிஸ்ட் இருக்கிற இடத்துல ஆடினது ஓகே, பட் ஏரோப்ளேன்ல இறங்கி அந்த பிளேஸ்ல இறங்கி நீ இப்ப பைய வச்சு அதை சுத்தி ஒரு கர்ப்பா ஆடலன்னு யாரு கேட்டா அப்படின்றதா. ஓ கோன் ஆஸ்க் ரஹா ஹே கர்த்தே ஹே அப்படின்றதா எனக்கு தெரியல. குஜராத்தி வித் மணி. ஐயோ இவங்க வேற உள்ளூர் சட்டையெல்லாம் போடுறாங்க. பேசிக்கலி தே ஆர் ரிச் பீகாரிஸ் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். ஆல்வேஸ் தோஸ் அங்கிள்ஸ் வித் பாட் பெல்லிஸ் இஃப் தே ஆர் நாட் காசிங் அ ஹிண்ட்ரன்ஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் டான்சிங். இவர் போட்டிருக்கிறாரு. அவன் அடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லாம அவங்களுக்குள்ளதான் ஆடுறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னா கேட்கறது என்னவோ ரைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது ஒரு பப்ளிக் பிளேஸ். அந்த பப்ளிக் பிளேஸ்ல பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படிதான் பிஹேவ் பண்ணணும். அது ஸ்டேஜ் கிடையாது. டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேஜ் இருக்குது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஆடிக்கலாம், இல்ல உங்க பிரைவேட் பார்ட்டில உங்க பிரைவேட் ஏரியால நீங்க ஆடிக்கலாம். இது பப்ளிக் பிளேஸ்ல மத்த டூரிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்றப்போ அது கொஞ்சம் சங்கோஜமா இருக்காது. அவ்வளவுதான் பேசிக்கான விஷயம். இதுக்கு மேல இதுக்கு பெரிய ராக்கெட் சைட்ஸே ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது இது எந்த ஊர்? இந்த பாருங்க, இப்போ வந்து a man from UP was seen and misbehaving with a hotel staff member. சரி ஆடுறாங்க ரைட், அதை கூட நீங்க மன்னிச்சு விட்டுறலாம். இவனை பாருங்க, வாய்க்குள்ள பாருங்க 1.5 கிலோ பீடா வாய்க்குள்ள வச்சிருக்காங்க. 1.5 கிலோ பீடா வாயில வச்சிருக்காங்க. நியாயமா இது? யாரா நீ? அந்த பொண்ணு பக்கத்து நிற்குது, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் இப்படி பண்றியடா. இவர் எங்கேயோ பாரிஸில் இந்த மாதிரி சிலையில மெழுகு சிலையெல்லாம் அவங்க மூஞ்சில் அவங்க ஃபுல்லாக தடவிட்டு நிற்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசிக்காக ஃபோட்டோ எடுக்கணும்னா ஏதாவது ஒரு இப்போ இந்த லண்டன்ல எல்லாம் போனீங்கன்னா 5 பவுண்டு 10 பவுண்டு போட்டுட்டு தான் அவங்க ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க, நீ பாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துனா எடுத்துக்கலாம், ஆனால் காசு போட்டு எடு, ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர்னு வாங்க. யாரா நீ? நோ நோ நோன்றாரு. ஆனா அவன் கேட்கவே இல்லை, கேட்கல, போட வையே அப்படின்ட்டாங்க. ஐயோ ஐயோ, என்னென்ன எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்கன்னு நமக்கு தெரியல. நான் பாருங்க அடுத்தது தாய்லாந்துல. ஆனா தாய்லாந்துக்கு இருக்கிற இம்புட்டு அங்கிள்ஸ் போறீங்க. When you visit Thailand to see Thai people butt. ஒரு இடம் விடுறதில்ல, போற இடத்துல எல்லாம் மனதை வாக்குறது. அடுத்தது கிரேட் வால் ஆஃப் சைனா. அங்கேயும் போயிட்டு ஐயோ, இந்த பாட்டு தானே என்ன உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம்? வாட் இஸ் த அப்சஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங் கர்பா எவ்ரிவேர்? ஐ டோன்ட் நோ. அப்படிதான் எனக்கு தெரியல. அது குஜராத்திஸ் என்ன இருக்கீங்க, போற வர இடத்துல எல்லாம் கர்பா. arrival in India, cancel the passport is the best option அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. The Great Wall of China survived emperors, invasions and centuries of history. Nobody warned it about surprise Garba performance. Great Wall of China பெரிய பெரிய படையெடுப்புகள்லாம் தாங்கிருச்சு. ஆனா இந்த Garba performance அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. Why Gujus do this all the time? அதான் எனக்கு லைட்டா கேள்வி இருக்குது. Gujarati is Bihari with money டாகி. அடப்பாவிகளா. Disease spreading fast. Don't worry, you will see more visa restrictions அப்படின்னு இருக்கிறாங்க. எஸ், நடந்தாலும் நடக்கும் மக்களே அப்படின்றது தான் என்னுடைய 3வது கண் சொல்லுது. அது இருக்குல்ல, இங்கேதுக்கு அதாவது தலையை காமிச்சேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து நாட் குட் பிஹேவியர், சீப் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வெளிநாட்டு டூரிஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தால் நம்ம பயலுக பண்ணுற அட்டூழியங்களுக்கு நிறைய வீடியோ பார்த்துருப்போம். தான் ஒரே ஒரு சாம்பிள்.
அடங்கொக்கா. ஏன்னா ஒரு பொண்ணு அழகா வெள்ளையா வந்துட்டா போதும், உடனே அந்த பொண்ணு கூட நின்று போட்டோ எடுத்து தோல் மேல கையை போட்டு என்னவோ போங்கடா. அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம வெளிநாட்டில் வந்து மாத்திக்கிட்டோம், நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. சரி, இவனுங்க பாருங்க, இன்னொரு குரூப் தாய்லாண்டில் போயிட்டு ஹோட்டலில் வந்து ஆட்டையை போட்டாங்க. பட் அது பழக்கம் நமக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அங்கேருந்து சின்னதாக ஸ்பூன், பேப்பர், சாக்லேட்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த லக்ஸரி ஹோட்டலில் போகிறப்ப என்னைக்காச்சும் வாய்ப்படுகிறப்போ உள்ளே எடுத்துறது நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிற டிஎன்ஏலே இருக்கிறது. ஆனால் இம்புட்டு எடுப்பாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. இன்னும் இவ்வளோ வச்சுருக்கிறீங்க, எனக்கு டவலு, ஸ்பூனு, ஹேர் ட்ரையர் எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. ஏன்னா தாய்லாந்து போகிறதுக்கு உங்களுக்கு காசு இருந்துச்சு, அங்கேருந்து இந்த டவலு, ஸ்பூனு, ஹேர் ட்ரையரை போய் எடுத்துகிட்டு வர்றீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக். லாஜிக் புரியல எனக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தாண்டா போறீங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ இதனால மக்களே என்ன ஆச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க இந்தியன் டூரிஸ்ட் மேலே ஒரு சின்ன வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, ஆல்ரெடி நிறைய பெரிய வெறுப்பு இருக்குது. பட் இப்போ இந்த ரீசன்ட் சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ரீசெண்டான ஒரு மேட்டர் படித்தேன். சுவிட்சர்லாண்டில் ஒரு ஹோட்டலில் ஒரு நோட்டு எழுதி போட்டிருக்காங்களாம். அந்த நோட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஹர்ஷ் கோயங்கா அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் தான் இதை ஷேர் பண்ணியிருக்காரு ட்விட்டரில். அந்த நோட்டில் என்னன்னா, டியர் இந்தியன் டூரிஸ்ட், அந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட அந்த காலையில் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அந்த காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது வந்து அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு தான், நீங்கள் லஞ்ச் பேக்கில் போட்டு லஞ்சா எடுத்துட்டு போறதுக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நமக்கு வருது? இவ்வளோ அசிங்கப்படுத்துறான வெள்ளக்காரன். பப்பி சேம் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இதுக்கு பேசிக்கான ஒரு டிஎன்ஏ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மேட்டர் என்னன்னா, அது நம்ம கல்ச்சர்லேயே ஊறி போன ஒரு சில விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இன்க்ளூடிங் மீ, நான், எங்கள் ஃபேமிலி, நம்ம மோஸ்ட் ஆஃப் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகிறோம், டூரிஸ்ட்டுக்கு போகிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் பிளேஸில் சில சமயம் நமக்கு தெரியாது. அது ஆப்வியஸ்லி பிறந்ததுலேருந்தே யாரும் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. பட் வளர வளர நம்ம கற்றுக்கணும். நம்ம ரோட்டில் போகிறப்ப எங்கே வேணால் நம்ம வண்டியை நிப்பாட்டலாம், எங்கே வேணால் இறங்கி கத்தலாம், எங்கே வேணால் இறங்கி டான்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஊரில் இருக்கிறப்போ ஓகே ஃபைன், நம்ம ஊர்லேயே அது தப்பு தான். ஏன்னா அடுத்தவனை பற்றி நம்ம ஒரு மதிக்கிறது இல்லை. அதுதான் இங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த கல்ச்சர் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது நம்ம வந்துட்டோம், நம்ம எப்படி வேணா இருக்கலாம் வெளிநாடு அப்படின்னு நம்ம ஆட்கள் எல்லாருமே நினைச்சிடறாங்களோ அப்படின்றதான் தெரியுது. அநேக மக்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் டபிள்யூஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விளாகர்ஸ் இப்போ இருக்காங்க பாருங்க, அவனு வேற போற வாரம் எடுத்து அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸை போடுறாங்க. அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸாக இந்த டூரிஸ்டாக போகிறவங்க நம்மளும் அந்த மாதிரி ஒரு டான்ஸை போடலாமே அப்படின்னு போடுறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இன்ஃப்ளூயன்சர் விளாகர்ஸும் இந்த வெளிநாட்டுக்கு போகிறப்ப இல்லை வெளிநாட்டில் தங்கி படிக்கிற பல விளாகர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதே வேலையாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு புரியல, நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பேசிக்காக இந்த கல்ச்சர்னா, ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகிறோம், இன்னொருத்தர் டூரிஸ்ட்டு வந்திருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி எதிர்பார்ப்பாங்க, அவங்க ஒரு அமைதி எதிர்பார்ப்பாங்க, அவங்க அமைதியை தேடி நேச்சரை ரசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆப்வியஸாக நீங்க என்ஜாய் பண்ற விதமும் அவங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ற விதமும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த பேசிக் சிவிக் சென்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க டான்ஸ் ஆடி கத்தி பாட்டு என்ஜாய் பண்றீங்க, அவங்களும் பண்ணுவாங்க. பட் அது அவங்களோட பிரைவேட்டான செரிமனிஸ்ல, பிரைவேட் ஃபெஸ்டிவல்ஸ்ல பண்ணுவாங்களே தவிர நாட் எவ்ரிவேர் அப்படின்றதா பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக்கான த்ரெட். அதனால அடுத்த வாட்டி நீங்க ஊருக்கு கிளம்புறப்போ பாஸ்போர்ட், விசா, ஜட்டி, பனியன் இதெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி சிவிக் சென்ஸ் அப்படியும் உங்க பெட்டிக்குள்ள எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். What I am going to say is, whenever you are traveling next, while you are carrying your passport, visa, all your underwears and clothes and scents and everything and money, everything, please carry some civic sense. And if you like this video, please like it, subscribe பண்ணுங்க, and channel comment பண்ணுங்க, channel subscribe பண்ணுங்க. அவ்வளவுதான். வரட்டா.